பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்தாக மதிக்கின்ற மாண்புமிகு எங்களது உடன்பிறவா சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தேசிய செயலாளர் துஷ்யந்த் குமார் அவர்களே, அரவிந்த் மேனன் அவர்களே, அண்ணன் KPR அவர்களே, அண்ணன் முருகானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் நரேந்திரன் அவர்களே, மாவட்ட தலைவர் நாகராஜன் அவர்களே, திரளாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, மகளிரணி பொறுப்பாளர்களே, வணிக பெருமக்களே, பத்திரிகை துறை, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மழை பெய்து ஈரமாக இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எழுந்திருக்கிற வீரம் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நமக்கெல்லாம் இருக்கிறது. இதே வீரம்தான் எல்லையிலே போர் புரிகின்ற ராணுவ வீரர்களுக்கு, பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செய்கின்றதற்கு பின்கெட்ட நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நாம் இங்கிருந்தே தெரிவித்துக் கொள்கிறோம். பெஹல்காம் நகரில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? மனைவி கண் முன்னாலேயே கணவனை டிரஸ் எல்லாம் கடத்த சொல்லி அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் பார்த்து புரி வைத்து சுட்டார். அந்த ராணுவம் என்ன தெரியுமா, அந்த தீவிரவாதம் என்ன தெரியுமா சொன்னா, நீ உன்னை ஏன் தெரியுமா உயிரோடு விட்டிருக்கிறேன், நீ உன்னுடைய மோடியிட போய் சொல்லு அப்படின்னு சொன்னான். நமக்கெல்லாம் இந்து மத கலாச்சாரப்படி ஒரு வீட்டில் ஒருவர் இறந்து விட்டால் 16வது நாள் நம்ம எல்லாம் காரியம் பண்ணுவோம். ஆனா நடந்த சம்பவத்திலிருந்து எண்ணி 16 நாள் கழிச்சு 7ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு பாகிஸ்தானுக்கு காரியம் பண்ணவர் நமது நரேந்திர மோடி. பாகிஸ்தான் வந்து காரியம் பண்ணிருக்கார். அப்படிப்பட்ட மாபெரும் மாவீரன் எந்த பெண்களை பார்த்து போய் சொல்லுன்னு சொன்னாரோ அதே 2 பெண்களை அனுப்பி வாகூரிலும் ராவல்பிண்டியிலும் 90 நிமிடங்களில் 16-9 இடங்களில் வெளிக்குண்டு தளர்த்தியது நமது ராணுவம். வித்திட்டது நமது மோடி. சாதாரண விஷயம். இன்னைக்கு 16 நாடுகள் நம்முடைய ஏவுகணை பிரம்மோஸ் என்கிற ஏவுகணையை இன்னைக்கு 16 நாடுகள் இன்றைக்கு நம்மளிடம் வாங்குவதற்கு இன்னைக்கு ஒப்பந்தம் கையெழுத்திருக்கார்கள் சொன்னால் நம்முடைய ராணுவம் ராணுவ தளவாளமும் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதை விட சக்தி வாய்ந்தது நரேந்திர மோடி. நாம் அனைவரும் அன்னை வாஜ்பாய் காரியம் போர் நடத்தினார். வாஜ்பாய் பேர் சொல்லும் காற்றில் போல் மோடியின் புகழ் சொல்லும் பூமி இது. வாஜ்பாய் பேர் சொல்லும் காற்றில் போல் மோடியின் புகழ் சொல்லும் தேசம் இது. யாரும் வந்து வீரர் கொள்ளம் போகுமோ, வீரன்மாரன் நம்மை விட்டு போகுமோ, அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள், அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள். இந்திய நாடு எங்கீடும் இந்திய என்பதையும் பேரு, இந்திய நாடு எங்கீடும் இந்திய என்பதையும் பேரு. ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம். நன்றி, வணக்கம்.